இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இப்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு 10 திக்ரை பத்தி சொல்ல போறோம். இதை நீங்க இந்த நாட்கள்ல ஆரம்பிச்சு ரமலான் முடியற வரையுமே இந்த 10 திக்ரைகளை கைவிடாம செய்துவாங்க. ரொம்ப சிறப்புக்குரிய திக்ரு. நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன இபாதத் செய்யணும்னு சொல்லிட்டு தேடி தேடி அமல்கள் செய்யறோம். ஆனா இந்த 10 திக்ருகளே நம்மளுடைய எல்லா விஷயத்துக்குமே போதுமானது. நம்ம கடனை அடைச்சு கொடுக்கும், நம்ம தேவையை நிறைவேற்றி கொடுக்கும், நமக்களுடைய எல்லா துவாக்களையுமே கபுல் செய்து கொடுக்கும். 1000 தேவை கேட்டாலும் அதை அசராம கொடுக்கக்கூடிய திக்ருகள் இதெல்லாமே நபி அவர்கள் வாக்களித்த திக்ருகள். இதை செய்தால் போதும் உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க துவாக்கள் வானத்துக்கு உசத்தப்படும் சொல்லிட்டு நமக்கு சொல்லப்பட்ட துவாக்கள் திக்ருகள். அதனால அந்த திக்ருகளை மட்டும் நான் சொல்றேன். அதை நீங்க ரொம்ப எளிமையான திக்ரு. இதை மனசுல வச்சு இதை செஞ்சுக்கோங்க. தொழுகை இருக்கிறவங்க, தொழுகை இல்லாதவங்க யார் வேணா செய்யலாம், எந்த நேரத்துல வேணா செய்யலாம். அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி திக்ருகள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சு செய்யறது. முடிஞ்சா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னுமே ஈஸியா இருக்கும். ஆனா எல்லாமே தெரிஞ்ச திக்ருகள் தான். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டா வரிசையா நீங்க செஞ்சுப்பீங்க. அதுக்காக நம்ம சொல்றோம். அதுல முதல் திக்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த திக்ரு தான் சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு. இப்ப நான் 10 சொல்ல போறேன். அதுல முதல் சுபஹான் அல்லாஹ். சுபஹான் அல்லாஹ்னா அல்லாஹ்வும் பரிசுத்தமானவன் அர்த்தம். இதை சொல்றதுக்கு நமக்கு எவ்வளவு நன்மைன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்விற்கு நம்ம அவனை புகழ்றதுலே ரொம்ப சிறந்த வார்த்தையாக எதுவும் இருக்குன்னா சுபஹான் அல்லாஹ் தான் இருக்கு. அதனால நீங்க அவனை அதை சொல்லி புகழ்ந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு அதுக்கு பகரமாக நன்மைகள் எழுதப்படும். இது சுபஹான் அல்லாஹ்வுடைய சிறப்பு. அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்னா புகழுக்குரியவன் அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ்வை 100 தடவை சொன்னீங்கன்னா வானம் பூமி அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகும், நன்மைகள் கொடுக்கப்படும். அவ்வளவு சிறப்பு மிக்க திக்ர் தான் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹு மிகப்பெரியவன் அர்த்தம். அல்லாஹுவை மிகப்பெரியவன் சொல்லிதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா தக்பீரே ஓதுவோம். அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை கொண்டதுதான் இது. இதை நீங்க 100 முறை ஓதுறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வானம் பூமிக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் கொடுக்கப்படும். அதே மாதிரி மீசான் திராஸ்லையும் ரொம்ப கனமானதா இருக்கும். இது அல்லாஹ் அக்பருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லா. இது பாத்தீங்கன்னா ஒரு களிமாவா இருக்கு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த களிமாக்கு என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, இந்த களிமாவை ஒரு முறை ஓதி அதை மீஜான் தராசுல வைத்தால் 7 வானத்தையும் 7 பூமியும் இன்னொரு தராசுல வைத்தால் அந்த 7 வானம் பூமி தான் கம்மியா இருக்குமாமா, இந்த களிமா ஜாஸ்தியா இருக்குமாமா. ஏன்னா அவ்வளவு நன்மை இந்த ஒரு களிமாக்கு இருக்கு. அப்ப இந்த களிமாக்கு இந்த சிறப்பு இருக்கு. இதை ஓதிக்கொள்ளுங்க 100 முறை. நான் சொல்றது எல்லாத்தையுமே நீங்க 100 முறை ஓதிக்கொள்ளுங்க. நோன்பு மாசத்துல இதை கூட நம்ம 100 முறை ஓத மாட்டோமா? இப்ப இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. ரமலான் முடிய வரையுமே தொடர்ச்சியாக டெய்லி 100 தடவை ஓதிக்கோங்க. இப்ப 4 முடிச்சிட்டோம். அடுத்தது 5வது என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை ஓதிக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பை ஒரு நாளைக்கு 100 முறை கேட்டிருக்காங்கன்னு வருது. அஸ்தக்ஃபிருல்லாஹ்னா என்னை மன்னிப்பாயாகன்னு அர்த்தம். நாமளும் 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கலாம். அப்ப 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிக்கோங்க. அடுத்தது ஆறாவது என்னன்னு பாத்தீங்கன்னா லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. இது பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல ஒன்றாக இருக்கக்கூடிய புதையலாக இருக்கு. இந்த திக்ர ஓதுறீங்கன்னா உங்களுக்கு மறுமையில ஒவ்வொரு மரங்களாக நடப்படுது. அதே மாதிரி இதை ஓதுறதுனால உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீக்கப்படுது. இதனுடைய அர்த்தம் என்ன? தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹ்வை கொண்டுன்னு அர்த்தம். அப்ப இந்த திக்ர ஓதிக்கோங்க. அடுத்து 7வது சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹின்னு சொல்லக்கூடிய திக்ரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா அல்லாஹு பரிசுத்தமானவன், புகழனைத்தும் அவனுக்கேன்னு அர்த்தம். இதை ஓதுனா கடல் நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும், உங்க தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும், மீஜான் தராசுல அதிக நன்மை கொடுக்கப்படும். அல்லாஹ்விற்கு இந்த உலகத்திலேயே வைத்து மிக பிடித்தமான வார்த்தைனா இதுதான். அதனால நீங்க சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி தினமும் 100 முறை ஓதுங்க. நபி அவர்கள் 100 முறை ஓதி வந்தாங்க. அப்ப 7 முடிஞ்சு. அடுத்து 8வது திக்ர் என்னது? அஸ்புன் அல்லாஹு நிஹ்மல் வக்கீல். அல்லாஹ்வே போதுமானவன், பொறுப்பேற்பவனில் அவனே சிறந்தவன். இந்த திக்ரு பாத்தீங்கன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீக்குண்டத்துல விழுகிறதுக்கு முன்னாடி ஓதிய திக்ரு. இதை ஓதுனா உலகமே உங்களை எதிர்த்தாலும் அல்லாஹ் உங்களை காப்பாத்திடுவான். அப்ப இந்த திக்ரை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்து 9வது பாத்தீங்கன்னா சலவாத்து. நீங்க சலவாத்தை முதல்ல கூட ஓதிக்கலாம். நான் இப்பதான் ஞாபகம் வந்தனால நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். நீங்க சலவாத்து ஓதிக்கோங்க. ஏதாவது ஒரு சலவாத்து. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். நபியின் மீதும் நபியின் குடும்பத்தாரின் மீதும் சாந்தியும் சலாமும் உண்டாகட்டும்னு அர்த்தம். அடுத்து 10வது பாத்தீங்கன்னா களிமா. இந்த 4ஆம் களிமா இருக்கு பாருங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அந்த களிமாவை 100 முறை ஓதிக்குங்க. நம்ம முன்னாடி சொன்ன சலவாத்துக்கு என்ன சிறப்புனா ஒரு தடவை சலவாத் ஓதுனா 10 தடவை அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 தரஜாக்கள் உயர்த்தப்படும். அதே மாதிரி இந்த களிமாக்கு என்ன சிறப்புனா 100 தடவை இந்த களிமாவை ஒருவர் ஓதிட்டா அந்த அன்னைக்கு யார் என்ன அமல் செஞ்சாலும் சரி, தொழுதாலும் திக்ரு செஞ்சாலும் ஹஜ் செஞ்சாலும் உம்ரா செஞ்சாலும் எதை செஞ்சாலும் அவங்கள விட இவங்களுக்கு தான் அதிக நன்மை அல்லாஹ் கொடுப்பான். அப்ப
இந்த 10 திக்ரு போதும் உங்களுடைய வாழ்க்கையவே மாத்திரும். எல்லாமே இதிலே கிடைக்கும். எல்லா தேவைகளும் நிறைவேறும். அதுவும் நபி அவர்கள் சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பரை யார் 10 தடவை ஓதுறாங்களோ அவங்களுடைய தேவைகள் மறுக்காமல் கபூலாக்கப்படும்ட்டு. நம்ம 100 தடவை ஓத சொல்றோம். அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. நபி அவர்கள் இந்த திக்ரெல்லாம் தினமும் 100 தடவை ஓதி வந்திருக்காங்க. நிறைய அறிவிப்புகள் இருக்கு. டைமை சுருக்கிறதுக்காக நம்ம விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, செஞ்சுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.